வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் சிந்தனை செல்வன். இந்த ஊர் இது வந்து சஞ்சீவராயர் கோயில். இது பக்கத்தில் நியரில் வந்து முள்ளிப்பட்டி, கிராமட்டி, நிறைய கிராமங்கள் வந்து சின்ன சின்ன குக்கிராமங்கள் இருக்கு. நீங்கள் சிலம்பில் ஆசிரியர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தேன். உங்களுக்கு எத்தனை வருஷமாக சிலம்பில் பயிற்சி? முதல்ல நான் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரியாத்தில் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். முதல் வாத்தியார் அப்படின்னம்னாக்கா புதியவன்ற ஒரு மாஸ்டர் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சண்முக சுந்தரம் மாஸ்டர் அப்படின்றவர்கிட்ட அதுக்கப்புறம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். உங்கள் எத்தனை வயசில் இதை ஆரம்பிச்சிங்க கலையை? நான் ஆரம்பித்தது வந்து 18 வயசில் ஆரம்பிச்சேன். நீங்கள் இப்போ வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு சொல்லித்தரீங்க? இப்போ என் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 பிள்ளைகிட்ட இருப்பாங்க. 25. உங்களுக்கு எப்படி தினம் கிளாஸ் எடுக்கிறீங்களா, வாரம் ஒரு தடவை அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்களா? சாட்டர்டே சண்டே எடுப்பேன். அடுத்து வந்து இப்போ மேட்ச்னு போட்டேன் அப்படின்னாக்கா, மேட்ச்னு ஒரு போட்டி கிளம்புறோம் அப்படின்னாக்கா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரெகுலராக பண்ணுறீங்க. உங்களுக்கு இதுக்கு சம்பளம் வாங்குறீங்களா, இலவசமாக சொல்லி தரீங்களா? ஃபீஸு முடிஞ்சவங்க கொடுப்பாங்க, விருப்பப்பட்டவங்கள. ரைட். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரத நான் வீடியோ எடுக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? திருக்கோவிலில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அஞ்சனா தேவி மற்றும் ஸ்ரீ கருப்பசாமி ஆலயத்தில் இருந்து ஒலிக்கும் மணியோசை. நேரு காலை 8 மணி. மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த கம்பை விட்டுணும் சரியா? இந்த கம்பு இங்கே இருக்கும், இந்த கம்பு இங்கே இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துங்க. காலை இங்கே மீட்சு அனுப்பாங்க. மீட்சா மீச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தாச்சு. ஓகேவா? கால் வச்சுக்கணும். மீனக்குள்ள நீ இருக்கும்போது எப்படி கால் எட்டும் சரியா? கால் அர்றா, நீ சுத்தி அர்றா உன்னோட அடி கம்பாவுக்கு கால் மீதி கட்டா நல்லா ஏற்றி மீதி காலை
அப்போ தான் கம்பு காலை உருவ முடியாது. நீ நேராக வச்சுனாக்கா உருகி வரலாம். என்ன கழுத்துனால சரியா? இப்போ கால் வராது. கால் நேராக இருக்குது புரியுதா? இது ஃபுல்லாக ஏறிடணும். உன் பாடி ஃபுல்லாக என் காலில் தான் இருக்கும். அதை மாதிரி தான் மிதிக்கணும். ஓகேவா? எப்படின்னா தான் வராது. வலிக்க தான் செய்யும். ஆனால் பாடம் கற்றுக்கிட்டு தான் கற்றுக்கணும். சரியா? அதே மாதிரி நார்மலாக இருக்கு. நல்லா மேலே ஏற்றிக்கிறா. புரியுதா உனக்கு? பாடம் உருவுறது அதான். அவ்வளோதான். சரியா? சரியா? நீங்கள் இதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணுதா? இல்லை, நிறைய வந்து இப்போ அரசாங்கத்தில் நிறையா கேம்ஸு கொண்டு வராங்க. இப்போ சரி கொண்டு வராங்க. நான் அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணல. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி. இப்போ என்னன்னாக்கா இப்போ சிலம்பத்தில் வந்து இப்போ 3% இப்போ இட ஒதுக்கி கொடுக்குறாங்க. சரி. சிலம்பத்துக்குன்ட்டு. சரி. இப்போ அதில் வந்து நம்ம ஸ்கூல் கேம் இருக்குது. ரைட். அப்புறம் முதலமைச்சர் கோப்பை இருக்குது. ரைட். அதே மாதிரி நிறையா அங்கீகார சங்கத்தில் போய் விளாண்டாதான் நல்லது. ரைட். ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க. ரைட். ஆனால் எது அங்கீகாரம் அப்படின்ட்டு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு போய் விளாண்டாங்கனாக்கா மாணவர்களுக்கு நல்லது. நீங்கள் உங்களை வந்து வெளியூரில் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் சொல்லி தருவீங்களா? போக வர செலவு கொடுத்தா? வரலாம். வரலாம். பேரண்ட்ஸ்ட்டு நான் இன்ன வரைக்கும் வெளியில் ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணதில்லை. அந்த மாதிரி எதுவும் அமைப்பு வந்துச்சு அப்படின்னாக்கா முதல்ல பேரண்ட்ஸ் நான் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக நான் வருவேன். அப்போ அப்படி உங்களை கூப்பிடணுன்னா உங்களை எந்த தொலைபேசி எண்ணில் கூப்பிடணும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்குறவங்களுக்கு. கண்டிப்பாக. இப்போ சிலம்பக்கூடத்துக்கு பேர் வெற்றி சிலம்பக்கூடம். சரி. அடுத்து வந்து ஃபோன் நம்பர், என் பேர் வந்து சிந்தனை செல்வனே. ஃபோன் நம்பர் வந்து 99 42 55 12 02. இன்னொரு தடவை சொல்லிடுங்க. 99 42 55 12 02. ரைட். உங்களுக்கு அடுத்த ஊருக்கு வரணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? உங்களை ஃபோன் பண்ணி சொல்லணும். அதான் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சொன்னா தான் என்னால் முடியுமா முடியாது நான் சொல்லிடுவேன். நான் 90% வரதுக்கு பார்த்துருவேன். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி. பசங்களோட வந்து படிக்கிற பசங்க எல்லாமே இப்போ அவங்கள படிப்புக்கு எடுத்துட்டு நம்ம கூப்பிட்டு வர முடியாது. சரிங்களா? மெயினாக படிப்பு. ஸ்போர்ட்ஸ் முக்கியம், படிப்பு முக்கியம். படிப்பு இருந்தால் ஸ்போர்ட்ஸ் அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியும். ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே முக்கியம். அதனால படிக்கிற பசங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டைமிங் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன் என்னன்னு. இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ வந்து எல்லா இளைஞர்களும் இந்த மொபைல் டிவியை பார்த்து அழிஞ்சு போகிறாங்க நகரத்தில். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன சொல்லுங்கள்? உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரைட். ஆனால் கேம் என்றைக்குமே வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்காது. ரைட். அது மேற்கொண்டு கெடுக்குது. ரைட். மொபைலை பார்த்துட்டே இருக்கிறத விட நல்ல விஷயங்களோட தவறான விஷயங்களும் நிறையா வருது இப்போ மொபைலில். ரைட். அதனால அதை தவிர்த்து ஹெல்த்துக்கு என்ன தேவையோ நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி டெய்லியும் பண்ணுங்க. ஒரு கலை, இங்க கலைன்னு தான் சொல்ல வரல, எந்த ஏதோ ஒரு கலை, தற்காப்பு கலை ஒன்று தெரிஞ்சுங்க. மெயினா பெண்களுக்கு இந்த கலை ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கலைகள் தெரியுமா? எனக்கு இது அடுத்து கிக் பாக்ஸிங் எடுத்துருக்கோம். கிக் பாக்ஸிங் உங்களுக்கு தெரியும். இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பதிவு பண்ணுவோம். உங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் கிக் பாக்ஸிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட நான் வந்து சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் பயனளிக்குமாறு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் இது பரவுமாறு நான் செய்கிறேன். நீங்கள் வந்து எல்லாருக்கும் உடல் பயிற்சி, உடல் உரம் ஏற்பட உங்களோட நல்லாசி எல்லா பசங்களுக்கும் தேவைன்னு சொல்லிக்கொண்டு இதை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி.